This audio belongs to Rajan Leon Whitey. This audio belongs to எபிசோட் Rajan 91. Leon Whitey. அரை மணி நேரத்தில் This audio ஐஸ்வர்யா belongs சேவியர் to இருக்கும் இடத்திற்கு Rajan Leon டாக்ஸியில் வந்து Whitey. இறங்கினாள். This காரை விட்டு audio இறங்கியதுமே belongs to ஐஷு Rajan வேகமாய் Leon அவனிடம் ஓடி Whitey. வந்து அவனை This இறுக்கமாய் audio கட்டிக்கொண்டு belongs அழுது to விட்டாள். Rajan Leon சேவியரும் Whitey. அவளை இறுக்கமாய் This அணைத்துக் audio கொண்டான். belongs to இப்பொழுதுதான் Rajan அவனுக்கென்று Leon ஒருவர் தன்னை Whitey. பற்றி கவலை கொள்ள This audio தனக்காய் யோசிக்க belongs இருக்கிறார் to என்ற Rajan உணர்வு Leon தோன்றியது. Whitey. பல வருடங்களாய் This இருவருக்கும் audio பழக்கம் belongs இருக்கிறது. to Rajan என்னதான் Leon இருவரும் Whitey. நெருங்கி பழகவில்லை என்றாலும் This audio இருவருக்கும் belongs to ஒருவர் மீது Rajan ஒருவர் Leon அக்கறை Whitey. அதிகமாயிருந்தது. This குடும்பத்தினர்கள் audio போலவே belongs to உணர்ந்தார்கள். Rajan ஏ Leon ஐசு, Whitey. எனக்கு ஒண்ணும் இல்ல. This என்ன audio பாரு, belongs to எதுக்கு அழுகுற? Rajan Leon ஐஷுவின் Whitey. தலையை நிமிர்த்தியபடியே This audio அவளை பார்த்து belongs to புன்னகையுடன் Rajan கூறினான் Leon சேவியர். Whitey. சேவியர், This audio நீ எப்படி belongs தப்பிச்சு to வந்த? Rajan உன்னை ஏதாவது Leon பண்ணிட்டு Whitey. போறாங்க. நீ இப்படி இங்க வந்திருக்கிறது யாருக்கும் தெரியாதுல்ல? அக்கறையுடன் கேட்பவளை பார்த்து மெலிதாய் புன்னகைத்தான் சேவியர். நீ ஃபீல் பண்ணாத ஐஷு. நான் வெளியே வந்தது யாருக்குமே தெரியாது. அதனால விடியறதுக்கு முன்னாடி நான் திரும்ப போனா போதும். என் மேல தப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்ண நான் சில ஆதாரத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். ரொம்ப நல்லது. உன் மேல அநியாயமா பழி போட்டவன் நல்லாவே இருக்க மாட்டான். அவனை சும்மாவே விடக்கூடாது. ஐஷு, அப்போ இதை நான் பண்ணியிருக்க மாட்டேன்னு நீ என்ன நம்புறியா? எதிர்பார்ப்பும் ஏக்கமும் கலந்து கேட்டான் சேவியர். ஐஷு அழுத்தமாய் அவனுக்கு பதில் கூறினாள். நீ அப்படியெல்லாம் பண்ற ஆள் இல்லடா. எனக்கு உன்னை பத்தி தெரியாதா? நியூஸ் பார்த்த உடனே உன் மேல எவனோ இருக்கிற கடுப்புல பழி போட்டுட்டானுங்கன்னு தான் நினைச்சேன் நானு. இதை கேட்டதுமே சேவியருக்கு மனதில் புரியாத நிம்மதி ஒன்று பரவியது. சாத்விகாவின் நடத்தை அவனை மிகவும் வேதனையில் தள்ளியது. என்னதான் அவன் வெளியே பெரிதாய் காட்டிக்கொள்ளவில்லை என்றாலும் அவனுக்கு சாத்விகா தன்னை நம்பவில்லையே என்ற வருத்தம் இருந்தது. சாத்விகாவுடன் பழகிய இந்த இடைப்பட்ட காலத்திலேயே அவனுக்கு அவள் மீது லேசான காதல் உணர்வுகள் துளிர்த்தது. சாத்விகாவிற்கும் அப்படியே. ஆனால் சேவியர் இருவருக்கும் இடையே ஏணி வைத்தால் கூட எட்டாது என்று நினைத்து அவளிடம் அவனின் எண்ணத்தை காட்டாமல் அப்படியே விட்டான். ஆனால் சாத்விகா அவனையே சந்தேகப்பட்டாள் என்ற எண்ணம் அவனை வெகுவாய் பாதித்தது. ஐஷுவும் இப்பொழுது தன்னை சந்தேகிப்பாள் என்று நினைத்திருந்தான். ஆனால் நல்ல வேளை அவள் சந்தேகப்படவில்லை. அது மட்டுமா, அவன் மீது அவளுக்கு கண்மூடித்தனமாய் நம்பிக்கை இருந்தது. சரி ஐஷு, நீ சீக்கிரமே திரும்பி போ, சரியா? என்னை பத்தி கவலைப்படாத. என் மேல விழுந்த பழிய நான் சீக்கிரமே சரி பண்ணுவேன். ரொம்ப யோசிக்காத. நம்பிக்கையான புன்னகையுடன் கூறி அவளின் தலையை பரிவாக வருடி விட்டான் சேவையர். அந்த நேரம் 7-8 வேன்கள் அந்த இடத்தில் வேகமாய் வந்தது. அதனின் வெளிச்சம் இருவரின் முகத்திலே பட கண்களை கூசியது அவர்களுக்கு. முகத்தை சுருக்கிய சேவையர் உடனே ஐஷுவின் கண்களை மறைத்துக் கொண்டான். அவர்கள் முன்னே வந்து நின்றதும் வாட்டசாட்டமாய் 6-7 ரவுடிகளும் கையில் ஆயுதங்களுடன் கோபமாய் தோள்பட்டையை ஏற்றி இறக்கி சண்டைக்கு தயாராவது போல சேவியர் முன்னே வந்து நின்றார்கள். டேய், நீதான் சேவியர் ஜோன்ஸா? ஜாக் முறைப்புடன் சேவியரை பார்த்து கேட்டான். ஆமா, அதுக்கு என்ன? ஒழுங்கா உன் கையில இருக்கிறத என்கிட்ட கொடுத்துரு. உனக்கு வேணுமா? அப்ப வா, வந்து எடுத்துக்க. திமிராக ஜாக்கை பார்த்து கூறினான் சேவியர். அவனிடம் இருப்பதை பற்றி கேட்டதுமே அவர்கள் எல்லாம் யார் அனுப்பி வந்திருப்பார்கள் என்று கண்டு கொண்டான். சேவியர் திமிரில் ஜாக் முகம் இறுகியது. சேவியர் போன்ற சாதாரண பொடியன்களை எல்லாம் சுலபமாய் கையாளலாம் என்று நினைத்து வந்தான். ஆனால் இந்த அளவிற்கு சேவியர் முட்டாளாக இருப்பான் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. டேய், போய் அவனை 4 தட்டு தட்டி அதெல்லாம் வாங்கிட்டு வாங்கடா. தனக்கு பின்னே இருக்கும் ஆட்களை சேவியர் பக்கம் ஏவி விட்டான் ஜாக். அவர்களில் சிலர் சிரித்துக் கொண்டே சேவியரை நோக்கி நடந்தார்கள். சேவியர் எல்லாம் அவர்களுக்கு மிகவும் சுலபமான எதிரி. 2 நொடியில் அவன் கதையை முடித்து விடுவோம் என்று நினைத்தார்கள். ஏய், ஒழுங்கா அதை கொடுத்துரு. எங்க பாஸ் யார் தெரியுமா? எள்ளாக ஒரு ரவுடி கேட்க அவன் வாயிலே பட்டென்று குத்தினான் சேவியர். அவனுக்கு வளவளவென்று பேசுவது பிடிக்கவில்லை. ஆக்ஷனில் இறங்கிவிட்டான். சட்டென்று ஒரே இழுப்பில் ஐஷுவை அவனுக்கு பின்னே நிற்க வைத்த சேவியர் அங்கு இருக்கும் ரவுடிகளுடன் மின்னல் வேகத்தில் சண்டை போட்டான். மிகவும் சரியாக வர்ம நாடிகளை பார்த்து சேவியர் அங்கேயே தாக்கிட ரவுடிகள் அனைவரும் 2 நிமிடத்தில் தரையில் விழுந்தார்கள். சுருண்டு விழுந்தவர்கள் எல்லாம் வலியில் முணங்கிக் கொண்டு இருந்தார்கள். ஜாக் இதனை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவனின் ஆட்கள் அனைவரும் இப்படி விழுந்து கிடக்க அதிர்ச்சியாக சேவியரை பார்த்தான். ஓ, பரவாயில்ல, உனக்கு நல்லாவே சண்டை போட தெரிஞ்சிருக்கு. பாக்குறேன்.
உன்னால என்னோட ஆளுங்க எல்லாரையும் சமாளிக்க முடியுதான்னு. வில்லத்தனமாய் சிரித்தபடியே ஜாக் சேவியரை பார்த்து கூறினார். முகேஷ் சேவியரை கொன்றுவிட கூறியிருக்கிறார். அதனால் ஜாக் நிச்சயம் அவனை கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் நிறைய ஆட்களை அழைத்து வந்து இருந்தார். சேவியர் ஐஷுவை அவனுக்கு பின்னே வைத்துக் கொண்டு எப்படி அனைவரையும் ஒரே நேரத்தில் சமாளிப்பது என்று சுற்றியிருப்பவர்களை பார்த்து கொண்டிருந்தான். இத்தனை பெயரை அவன் ஒரே நேரத்தில் இதுவரை சமாளித்ததே இல்லை. அந்நேரம் அவனுக்கு அருகில் இருந்த ஸ்வேதா அவனிடம் பதட்டத்துடன் பேசினாள். ஜாக்கை சேவியரிடம் கை காட்டினாள். மாஸ்டர், எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. என்ன கார் ஏத்தி கொண்டது இவன் தான். இன்னைக்கு இவன் தான் கார் ஓட்டிட்டு வந்தா. இவ முகம் எனக்கு இப்பவும் நல்ல ஞாபகம் இருக்கு. கோபத்துடன் ஸ்வேதா கூறிட சேவியர் யோசனையாக ஜாக்கை பார்த்தான். அது எப்படி அனைத்தும் தற்செயலாக இருக்கும்? ஒருவேளை இதற்கு பின் முகேஷ் இருப்பானா என்று யோசித்தான். போய் அங்க இருக்கிற ரவுடிங்க எல்லாரையும் பயமுறுத்தி இங்கிருந்து ஓடவை. ஜாக் மட்டும் இங்கேயே இருக்கணும். கட்டளையாக கூறினான் சேவியர். இதை கேட்டதுமே உடனே ஸ்வேதா அவளின் கோரமான முகத்தை வைத்துக் கொண்டு அங்கிருந்த 50 ரவுடிகளை பயத்தில் விரட்டி அடிக்க காற்றில் மிதந்து சென்றாள். ரவுடிகள் சேவியர் அசையாமல் அங்கேயே இருப்பதை பார்த்து கையில் கட்டையுடன் அவனை அடிக்க வேகமாக படையெடுத்து வந்தார்கள். அந்த நேரம்தான் ஜாக் கண்ணில் ஒரு பெண்ணின் உருவம் தோன்றியது. வெள்ளை நிற ஆடையில் காற்றில் கூந்தலை பறக்கவிட்டபடி தெரிய நன்றாய் உற்று பார்த்தான். கருவழிகள் இல்லாமல் வெற்றிடமாய் அவள் கண்கள் இருக்க ஸ்வேதா வாயிலிருந்து ரத்தம் வழிய அவனை பார்த்து சிரித்தாள். மெதுவாக அவர்களை பார்த்து நடந்து வர அங்கிருந்த ஜாக் பயத்தில் அலறிவிட்டான். ஜாக் ஆடிப்போய் அப்படியே இருக்க அந்த பேய் அவனை நோக்கி வேகமாய் வர ஸ்வேதா அவன் உடலில் புகுந்து இன்னொரு பக்கம் வெளியே வந்தாள். அதில் ஜாக் அதே இடத்தில் உறைந்து விட்டான். ஆடாமல் அசையாமல் இருந்தான். இதய துடிப்பு எகிற அலறியபடியே தரையில் புத்தென்று விழுந்தான். ஜாக் கீழே புத்தென்று விழுந்ததை பார்த்ததுமே ரவுடிகள் உடனே வேகமாய் அவனை நோக்கி ஓடி வந்தார்கள். பாஸ், உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? பேய் பேய் இல்ல காட்டேரி. எதற்குமே அஞ்சாத ஜாக் இத்தனை ரவுடிகளை வைத்து கட்ட பஞ்சாயத்து செய்பவன் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு பயத்தில் அலறினான். அவனின் அடியாட்கள் எல்லாம் குழப்பமாக அவனை பார்த்தார்கள். நம்ம பாஸுக்கு என்னாச்சு? வயசானதுனால இப்படி எல்லாம் பண்றாரோ? எதுக்கு தேவையில்லாம பேய்னு சொல்லி கத்துறாரு? பேய்னு ஒண்ணு இருக்கா என்ன? அவர்களுக்குள்ளாகவே யோசித்தபடியே ஜாக்கை பார்த்தார்கள். ஒருவன் தீவிரமா யோசித்துக் கொண்டிருக்க சட்டென்று அவன் தலையை யாரோ ஒருவர் தட்டினார். அவன் திரும்பி பார்க்க ஸ்வேதாவின் முகம் மிக அருகில் இருக்க வேல் என்ற அலரை அடித்துக் கொண்டு ஓடினான். எபிசோட் 92. அலறி அடித்துக் கொண்டு ஓடிய ரவுடி காலிடறி அப்படியே கீழே புத்தென்று விழுந்தான். என்னடா வளர்ற? எங்கடா பேய் இருக்கு? என்ன குடிச்சிட்டு சண்டை போட வந்திருக்கியா? கூட்டத்தில் இருந்த ஒருவன் எரிச்சலுடன் அலறியவனை பார்த்து கத்தினான். சுற்றி முற்றி பார்க்க அவர்கள் கண்ணிற்கு எதுவுமே தெரியவில்லை. பயத்தில் கீழே விழுந்திருந்தவன் பதட்டத்துடனே சுற்றி பார்த்தான். டேய், இந்த இடமே ஒரு மார்க்கமா இருக்கு. வெளிர்ந்த முகத்துடன் கூற மற்றொரு ரவுடி எரிச்சல் அடைந்தான். தேவையில்லாம வளராதரா. முதல்ல பேயின்னு ஒண்ணு இல்லவே இல்ல. அப்படியே இருந்தா அதை வர சொல்லு. நான் இதுவரை பார்த்ததே இல்ல. அவன் சொல்லி வாயை மூடியதுதான் தாமதம். அவன் கண்முன்னே ஒரு வெள்ளை உருவம் வந்து நின்றது. வெளுத்து போன தேகத்துடன் வெறும் 1 அடி தூரத்தில் அவன் முகத்திற்கு நேரே நின்றாள் ஸ்வேதா. அவனை பார்த்து அவளின் ரத்தம் வழியும் வாயை திறந்து கர்ஜித்தாள். அதில் அந்த ரவுடியும் பயத்தில் கத்தினான். பயந்து போனவன் கீழே விழுந்திட அவனுக்கு வலிப்பு வர ஆரம்பித்தது. வலிப்பு வேகமாய் வர வாயில் நுரை தள்ளியது. இப்பொழுது அங்கிருக்கும் அனைவருமே பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். சட்டென்று அவர்களை சுற்றி பனிமூட்டம் மூடுவது போல உணர வெயில் காலத்தில் பனியின் குளிரை உணர்ந்தார்கள். பாஸ், இந்த இடமே ஒரு மாறி இருக்கு. நம்ம இங்கிருந்து போயிடலாம் பாஸ். பாதி பேர் ஜாக் எழ உதவி செய்தபடியே அவனிடம் கூறினார்கள். சுற்றிலும் பனிமூட்டத்தை உருவாக்கிய ஸ்வேதா அனைவர் முன்னிலையிலும் தோன்றினாள். கொலகார பாவி, ஒழுங்கா என் உயிரை எனக்கு திருப்பி கொடுடா. சத்தமாய் கத்தினாள் ஸ்வேதா. அதில் அங்கிருக்கும் ரவுடிகள் அனைவருமே ஸ்வேதாவை பார்த்து அரண்டுவிட்டு அலறினார்கள். மெய்யாகவே அவர்கள் கண்முன்னே பேய் நிற்கிறது. ஐயோ பேய், ஓடுங்க எல்லாரும்.
வந்திருந்த கும்பலில் 50 பேர் அலறி அடித்துக் கொண்டு உயிரை காப்பாற்றிக் கொள்ள அங்கிருந்து அடித்து பிடித்து ஓடினார்கள். அவர்கள் வந்திருந்த வானை கூட விட்டுவிட்டு ஓடினார்கள். ஜாக் உடல் வெடவெடுத்தது. பின்னால் திரும்பி அவனின் ஆட்கள் ஓடுவதை பார்த்தான். சட்டென்று அவனின் காலை யாரோ பிடிப்பது போன்று அவனுக்கு தோன்றியது. கீழே குனிந்து பார்க்க வெளுத்த கை ஒன்று அவனின் காலை பிடித்திருந்தது. பிடி இரும்பு பிடியாக இருக்க, ஸ்வேதா உடல் பூமிக்கு அடியில் இருக்க, வெறும் தலையும் ஒரு கையும் மட்டுமே வெளியில் இருந்தது. ஜாக் பார்ப்பதை பார்த்து கோரமாய் அவள் சிரித்தாள். பயத்தில் அலறிய ஜாக் அவனின் பேண்டை ஈரமாக்கினான். அவனால் அந்த காட்சியை பார்த்த பின்பும் பயம் இல்லாதது போல நடுக்க முடியவில்லை. அவனுடன் வந்திருந்த அனைத்து ரவுடிகளும் அங்கிருந்து தப்பித்து ஓடியிருந்தார்கள். நின்றிருப்பது அவன் ஒருவன் மட்டுமே. சேவியர் எள்ளாக அவனை பார்த்து சிரித்துவிட்டு ஜாக் பக்கம் நடந்து வந்தான். ஐஸ்வர்யா குழப்பத்துடனே சேவியர் பின்னே நடந்து வந்தாள். ஸ்வேதா ஐஸ்வர்யா கண்ணிற்கு தவிர மற்ற அனைவர் கண்ணிற்கும் தெரிந்தாள். அதனால் ஐஷுவிற்கு என்ன நடக்கிறது என்று புலப்படவே இல்லை. காரணமே இல்லாமல் ரவுடிகள் அலறி அடித்துக் கொண்டு ஓடுவதை புரியாமல் பார்த்தாள் ஐஷு. முதலில் 50 பேரும் அவர்களை நோக்கி வந்த பொழுது இன்றே இறந்து விடுவோம் என்று நினைத்தாள். ஆனால் அவர்களாகவே அடித்து பிடித்து அலறிக்கொண்டு ஓடுவதை பார்த்து குழப்பத்தில் நின்றாள். ஐஷு, நீ இங்கே இரு, நான் வரேன். ஐஷுவிடம் கூறிய சேவியர் ஜாக் பக்கம் சென்றான். ஜாக், என்னை கொலை பண்ண சொல்லி முகேஷ் தான் உன்னை அனுப்புனானா? இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து எடுத்துட்டு வர சொன்னான் தானே? ஜாக் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தான். ஸ்வேதா அவனின் காலை பிடித்துக் கொண்டிருக்க அவனால் நகரவே முடியவில்லை. மிரண்ட விழிகளுடன் சேவியரை பார்த்தான். சேவியர் கேள்வியை மறுக்கும் தைரியம் அவனுக்கு இல்லை. ஆமா, முகேஷ் தான் என்னை இங்க அனுப்பி வச்சான். பாஸ், ப்ளீஸ் என்னை விட சொல்லுங்களேன், எனக்கு பயமா இருக்கு. ஸ்வேதாவை பயத்துடன் பார்த்து கொண்டே கெஞ்சினான் ஜாக். சேவியர் ஸ்வேதாவை பார்க்க அவள் அமைதியாய் நல்ல பெண் போல சேவியர் அருகே வந்து நின்று கொண்டாள். உனக்கு இவ்வளவு ஞாபகம் இருக்கா? அவ பேர் ஸ்வேதா. நீதான் அவளை கார் ஏத்தி கொன்ன. அழுத்தமாய் சேவியர் கேட்க ஸ்வேதா பெயரை கேட்டதுமே ஜாக் கண்கள் பயத்தில் அகல விரிந்தது. ஆமா, நான் உண்மையை சொல்லிடுறேன். முகேஷ் தான் என்னை இவளை கொல்ல சொன்னான். முகேஷுடன் கூட்ட சேர்ந்து அவன் பண்ண அனைத்து காரியத்தையும் கூற ஆரம்பித்தான். ஜாக் சாதாரண ரவுடியாகத்தான் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தான். முகேஷ் தான் ஜாக்கிற்கு பணத்தை கொடுத்து அவனுக்கென்று வீடு வழங்கி அவனை பெரிய ரவுடியாக வளர்த்து விட்டது. இவற்றுக்கு பதிலாக முகேஷின் அனைத்து சட்டவிரோதமான செயலுக்கும் ஜாக் துணை போனான். முகேஷ் தன்னிடம் வரும் நோயாளிகளின் உயிரை தெரியாமல் எடுத்துவிட்டால் அவர்களின் குடும்பத்தினர்களை மிரட்டி பயம் காட்டி முகேஷ் வழிக்கே வரவிடாமல் செய்வதுதான் ஜாக் வேலை. உயிர் மேல் பயம் இல்லாமல் கோர்ட் வரையும் செல்லும் துணிச்சலுடன் இருப்பவர்களை எல்லாம் முகேஷ் ஜாக் மூலமாய் விபத்து என்ற பெயரில் கொன்று விடுவான். இத்தனை வருடத்தில் பல கொலைகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இப்பவே ஒழுங்கு மரியாதையா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நீயும் அவனும் கூட்டா சேர்ந்து என்னென்ன காரியத்தை பண்ணீங்களோ அது எல்லாமே ஒண்ணு விடாம சொல்லணும். இல்ல சொல்ல மாட்டேன் பண்ண மாட்டேன்னு சொன்னா இவ உன் காலம் முழுக்க உன் கூடவே சுத்துவா. பயத்துல நீயே சாகுற வர அவ உன்னை சும்மா விட மாட்டா. புரிஞ்சுதா? சேவியர் மிரட்டிட எச்சிலை கூட்டி விழுங்கினான் ஜாக். ஓகே ஓகே, புரிஞ்சுது. நான் இப்பவே போறேன். இப்பவே போய் நான் எல்லாத்தையும் சொல்றேன். ஸ்வேதாவை மிரட்சியுடன் பார்த்து கொண்டே கூறினான் ஜாக். சேவியர் ஸ்வேதாவை ஜாக்குடனே செல்லுமாறு கூறிவிட்டு ஐஸ்வர்யா பக்கம் சென்றான். சிறிது பேசி அவளுக்கு சமாதானம் கூறி அவளை வீட்டில் அவனுக்காக காத்திருக்குமாறு கூறினான். அனைத்தையும் முடித்துவிட்டு சேவியர் ஜெயிலுக்கு செல்ல காலை 4 மணி ஆனது. தெருவோர கடைகளில் அவனுக்கென்று காலையிலேயே தயார் செய்த சாப்பாட்டை வாங்கிக் கொண்டுதான் ஜெயிலுக்கு திரும்பினான். சேவியர் அவன் செல்லிற்கு செல்லவும் சரியாக அனைவரும் இருக்கிறார்களா என்று காவல் அதிகாரிகள் வந்து சரிபார்க்கவும் சரியாக இருந்தது. பிரகாஷ் சேவியர் செல் பக்கம் வந்ததுமே மரியாதையாக அவனை பார்த்து புன்னகைத்து கையசைத்தான். சேவியர் இப்பொழுது சாதாரண ஆள் இல்லை என்றதும் இந்த மரியாதை. சேவியர் செல்லுள்ளே சென்று பிரகாஷ் பார்க்க சேவியர் காலங்காத்தாலேயே பிரியாணியும் ஃப்ரைட் சிக்கனையும் ருசித்துக் கொண்டிருந்தான். பிரகாஷும் மற்ற காவல் அதிகாரிகளும் ஆச்சரியமாய் அவனை பார்த்தார்கள். இன்னும் காலை உணவு நேரம் கூட ஆகவில்லை. அதிலும் இன்று ஜெயிலில் பிரியாணியும் இத்தனை காலையிலேயே போட மாட்டார்கள். அப்படி இருக்கையில் அவன் பிரியாணி சாப்பிடுவதை அதிர்ச்சியாக பார்த்தார்கள். எவன் அது பிரியாணி கொடுத்தது? எனக்கு முன்னாடியே சேவியர் அவன் ஐஸ் பிடிக்க நினைச்சிருக்கான். மனதில் கடுக்கடுத்தான் பிரகாஷ்.
இவனுக்கு இது யார் கொடுத்தா? அங்கு இருப்பவர்களிடம் அவன் கேட்க அனைவரும் தாங்கள் இல்லை என்பது போல மறுப்பாக தலையை அசைத்தார்கள். சேவியர் பிரகாஷ் பார்ப்பதை பார்த்து லேசாய் புன்னகைத்தான். வா உள்ள வா, நீயும் சாப்பிடு, நிறைய இருக்கு. உடனே பிரகாஷ் புன்னகையுடன் செல்லுள்ளே சென்றான். ப்ரோ, உங்களுக்கு ஏதாவது வேணுமா? சொல்லுங்க, நான் உடனே ஏற்பாடு பண்றேன். எப்படியாவது சேவியரை காக்கா பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கேட்டான். உடனே சேவியர் அவனை பார்த்தான். பலியாடு தானாக சிக்கியதே என்று அவனுக்கு தோன்றியது. உடனே அகரனுக்கு கால் பண்ணி பிரபாகர் கூட இங்க என்ன கெஸ்டா பார்க்க வர சொல்லு. நான் சிக்கனும் பிரியாணியோடவும் வெயிட் பண்றேன்னு சொல்லு. பிரகாஷ் இதனை கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. ஆச்சரியமாய் அவனை பார்த்தான். எபிசோட் 93. சேவியர் கூறியதை கேட்டு பிரகாஷ் அவனை வினோதமாய் பார்த்தான். என்ன இவன் ஊர்லயே ரொம்ப பெரிய பணக்காரரையும் டெப்டி கமிஷனரையும் இவ்ளோ சாதாரணமா, அதுவும் இவ்ளோ காலையிலேயே கூப்பிடுறான். இதுல அவங்க கூட உட்காந்து இவனுக்கு பிரியாணி சாப்பிடணுமாமே. மனதில் நினைத்தாலும் வெளியே சம்மதமாய் தலையசைத்தான் பிரகாஷ். சேவியரும் அகரனும் நெருங்கிய நண்பர்கள் என நேற்றே கண்டு கொண்டான். அதனால் உடனே சென்று அவருக்கு அழைத்தான் பிரகாஷ். அடுத்த 40 நிமிடத்திலேயே அவர்கள் இருவருமே அங்கு வந்திருந்தார்கள். சேவியர், என்னாச்சு? ஏன் இவ்ளோ காலையிலேயே எங்களை அவசரமா வர சொன்ன? புன்னகையுடன் சேவியரை பார்த்து கேட்டான் அகரன். அவனும் சேவியர் மீது எந்த தவறும் இல்லை என்று நிரூபிக்க போராடி கொண்டிருக்கிறான். அவனை பார்த்து புன்னகைத்த சேவியர் உடனே அவனிடம் இருந்த டாக்குமெண்ட்ஸ் அனைத்தையும் மேஜை மீது வைத்தான். அண்ணா, பிரபாகர், இது 2 பேருமே பாருங்க. சேவியர் கூறியதுமே அவன் அருகில் அமர்ந்து கொண்ட அகரன் அவனிடம் இருக்கும் சிக்கன் பீஸை மென்று கொண்டு அந்த டாக்குமெண்ட்ஸை பார்க்க ஆரம்பித்தான். பிரபாகருக்கு அதனை சாப்பிடும் எண்ணம் இல்லை. அதனால் டாக்குமெண்டில் ஒன்றை எடுத்து பார்க்க ஆரம்பித்தான். 2 பக்கம் படித்த உடனே இருவரின் முகமுமே மாறியது. மிஸ்டர் ஜோன்ஸ், உங்களுக்கு எப்படி இதெல்லாம் கிடைச்சது? என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் முகேஷ் வீட்ல இருந்து இதெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. வேணும்னா ஈஸ்ட் கோஸ்ட்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிச்சு பாருங்க. நேற்று ராத்திரி ஜாக்னு ஒருத்தன் அப்ரூவரா மாறி இருக்கான். அவனும் முகேஷும் சேர்ந்து பண்ண தப்பு எல்லாத்தையும் சொல்லி சரண்டர் ஆயிருக்கான். அவனும் முகேஷும் பல பேத்த கொண்டு இருக்கானுங்க. அவனுக்கு முகேஷை பத்தி எல்லாமே தெரியும். அப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷன்லயே வாசுதேவ் பண்ண தப்ப ஒத்துக்கிட்டு இருந்திருக்கான். அவனும் நீரஜும் கூட்டு சேர்ந்துதான் கரீனா மூலமா என்னை அசிங்கப்படுத்த நினைச்சிருக்காங்க. அந்த உண்மையையும் அவன் சொல்லியிருக்கான். சேவியர் கூறியதை கேட்டு அகரனும் பிரபாகரும் அதிர்ச்சியாக அவனை பார்த்தார்கள். சிறிது நேரத்திற்கு முன்பு வரை சேவியர் மீது தவறே இல்லை என எப்படி நிரூபிப்பது என அவர்கள் வருத்தத்தில் இருந்தார்கள். அனைத்து ஆதாரமும் அவனுக்கு எதிராக இருந்தது. அதனால் சேவியருக்கு உதவுவது கடினமானதாய் இருந்தது. ஆனால் சேவியர் ஒரே இரவில், அதுவும் ஜெயிலில் இருந்து கொண்டு அனைத்தையும் சரிக்கட்டுவான் என்று அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் மீதிருந்த பழியை மட்டும் அவன் நீக்கவில்லை. மருத்துவத்துறையில் இருந்த மிகப்பெரிய விஷக்கிரமையை அழிக்க அனைத்து ஆதாரத்தையும் கொண்டு வந்திருக்கிறான். ஓகே, நான் இப்பவே இதை பத்தி விசாரிக்கிறேன். அழுத்தமாய் கூறிய பிரபாகர் உடனே எழுந்தான். இந்த விடயத்தில் பல புரியாத புதிர்கள் இருந்தது. முகேஷ் பல வருடங்களாய் அண்டர் கிரவுண்டில் வேலை பார்க்கிறார். அதனால் ஏகப்பட்ட பேர் அதில் தலையிட்டிருக்கிறார்கள். பிரபாகர், உங்களால இந்த டாக்குமெண்ட்ஸ் காப்பீஸ ஜெனிசிஸ் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் டைரக்டருக்கு அனுப்ப முடியுமா? சேவியர் கேட்க ஒரு நிமிடம் தயங்கினான் பிரபாகர். சரி, நான் அனுப்பிடுறேன். அதன் பின் பிரபாகர் அங்கிருந்து வெளியேறி நேராக கமிஷனர் அலுவலகத்திற்கு சென்றான். வழியிலேயே கமிஷனரிடம் பேசிவிட்டான். கமிஷனர் ஏற்கனவே மற்ற முக்கியமான காவல் அதிகாரிகளை மீட்டிங்கிற்கு அழைத்திருந்தார். பிரபாகர் கொண்டு வந்த டாக்குமெண்ட்ஸை பார்த்த கமிஷனருக்கு ஆத்திரம் தலைக்கு ஏறியது. மேஜையை ஓங்கி தட்டி கோபத்தில் கத்தினார். எப்படி நம்ம யாருக்குமே தெரியாம இவ்ளோ பெரிய கிரிமினல் வேலைலாம் நடந்திருக்கு? இத்தனை வருஷமா நடந்துட்டு இருக்கு. சாட்சி சொல்ல வந்தவன் எல்லாமே சொல்லிட்டானா? உண்மையை ஒத்துக்கிட்டானா? ஈஸ்ட் கோஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி நான் விசாரிச்சிட்டேன் சார். நேற்று நிஜமாலே ஜாக்னு ஒருத்தன் பண்ண தப்பு எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆயிருக்கான். அவனும் முகேஷும் இத்தனை வருஷமா பண்ண தப்பு எல்லாத்தையும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கான். பிரபாகர் கூறியதை கேட்டு இன்னும் கோபத்தில் மேஜையை ஓங்கி தட்டினார் கமிஷனர். ஓகே, நம்ம கிட்ட சாட்சியும் இருக்கு, ஆதாரமும் இருக்கு. இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணணும்? நம்ம சிட்டியில் இருக்கிற மிகப்பெரிய கிரிமினல், அவனை சீக்கிரமே அரெஸ்ட் பண்ணி சரியான தண்டனையா கொடுங்க. குரூப் 1, நீங்க நேரா போய் வாசுதேவியும் கரீனாவையும் அரெஸ்ட் பண்ணுங்க. அவங்க 2 பேருக்கு என்ன உறவுன்னு விசாரிங்க. கூடவே அவங்களுக்கும் சர்மா குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் எப்படி பழக்கம்னு கண்டுபிடிங்க. எப்படி டாக்டர் ஜோன்ஸ் மேல பழிய போட்டாங்கன்னு விசாரிங்க. குரூப் 2,
நீங்க போய் உடனே முகேஷையும் நீரஜையும் அரெஸ்ட் பண்ணுங்க. அவங்க தப்பிச்சே போகக்கூடாது. குரூப் 3 and 4 நீங்க ஸ்பெஷல் டீம் அரேஞ்ச் பண்ணி இந்த உன்னதர் கிரவுண்ட் பிசினஸை பத்தி இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிங்க. சர்மா குடும்பம் மட்டும் இல்ல, இதுல இன்வால்வ் ஆயிருக்கிற எல்லாரையும் விசாரிங்க. தப்பு பண்ண அரெஸ்ட் பண்ணுங்க. ஒருத்தர் கூட தப்பிக்க கூடாது. கமிஷனர் அங்க இருக்கும் அனைவருக்குமே அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டுக் கொண்டிருந்தார். அங்கு இருப்பவர்கள் அனைவரும் துரிதமாக செயல்பட ஆரம்பித்தார்கள். நேற்று இரவு நடந்த சம்பவத்தில் வாசுதேவ் அரண்டு போயிருந்தான். காலை 10 மணி ஆகியும் வாசுதேவ் எழாமல் பயத்தில் ஜுரம் வந்து நடுங்கிக் கொண்டே மெத்தையில் படுத்து கிடந்தான். கார்த்திகா 7 மணிக்கே எழுந்து விட்டாள். இரவு ஸ்வேதா அவளை ஏதோ மாயம் செய்திருந்தாள். அதனால் அவளுக்கு நடந்தது எதுவுமே தெரியவில்லை. திடீர் என்று வீட்டை உடைத்துக் கொண்டு போலீஸ் அதிகாரிகள் உள்ளே நுழைந்தார்கள். வாசுதேவ், டாக்டர் ஜேவியர் மேல அனாவசியமா கரீனான்ற பொண்ணு கூட சேர்ந்து பழி போட்டதுக்காக உன்னை நாங்க அரெஸ்ட் பண்றோம். ஒழுங்கா இப்பவே எங்க கூட ஸ்டேஷன் வா. இன்ஸ்பெக்டர் கூறியதுமே கார்த்திகா முகம் மொத்தமாய் மாறியது. நீங்க எதுக்காக வாசுதேவ அரெஸ்ட் பண்றீங்க? உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? என் ஹஸ்பண்ட் அனாவசியமா ஜேவியர் மேல பழிய போட்டான்னு சொல்றீங்களே, அப்ப நீங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துக்கிட்டீங்களா? அதுக்கான ஆதாரம் இருக்கா? காட்டுங்க. கார்த்திகா கராராக கேட்க வாசுதேவ் பெருமூச்சு விட்டான். நேற்று நடந்த சம்பவத்திலே இதுதான் நடக்கும் என்று எதிர்பார்த்திருந்தான். கடினப்பட்டு எழுந்து அமர்ந்தான். நான் உங்க கூட வரேன். நான் உண்மையை ஒத்துக்கிறேன். நான் தான் எல்லாமே பண்ணேன். உங்களுக்கு என்ன பைத்தியமா? ஏன் இப்படி சொல்றீங்க? இப்ப எப்படி நீங்க டைரக்டர் சர்மாக்கு பதில் சொல்ல முடியும்? ஆச்சரியமாக வாசுதேவை பார்த்து புரியாமல் கத்தினாள் கார்த்திகா. அவளுக்கு நடப்பது எதுவுமே புரியவில்லை. வாசுதேவ் பயங்கர கடுப்பில் இருந்தவன் அவள் கன்னத்திலே பள்ளார் என்று அறைந்தான். ஏய், போடி அங்கிட்டு. வந்துட்டா ஒன்னும் தெரியாம பேச. அவன் அடித்தவுடனே காவல் அதிகாரிகள் அவனை அங்கிருந்து இழுத்து சென்று விட்டார்கள். கார்த்திகா வலியில் கன்னத்தை கையில் தனக்கியபடி பார்த்து கொண்டிருந்தாள். இதே போன்றுதான் கரீனா வீட்டிலும் நடந்தது. வாசுதேவிடமிருந்து வந்த பணத்தை வைத்துக் கொண்டு வீட்டில் ஆட்டம் போட்டுக் கொண்டிருந்தாள். திடீர் என்று போலீஸ் எதுவுமே கூறாமல் அவளை கைது செய்து சென்றது. அதே நேரம் ஷர்மா வில்லாவில் முகேஷிற்கு இரவெல்லாம் தூக்கமே இல்லை. ஜாக் வழமையாக காரியத்தை முடித்துவிட்டு வேலை முடிந்தது என்று கூறிவிடுவார். ஆனால் இரவு முழுவதும் முகேஷிற்கு ஜாக்கிடமிருந்து எந்த ஒரு அழைப்பும் வரவே இல்லை. முகேஷ் பயங்கரமான ஆள். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஜாக்குக்கு அவர் அழைக்கவே இல்லை. ஒருவேளை ஜாக் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டானா, ஏன் இன்னும் அழைக்கவில்லை என்று யோசித்துக் கொண்டிருந்தான். அப்பா, ராத்திரி முழுக்க தூங்காமையா இருந்தீங்க? கொட்டாவி விட்டபடியே கீழே வந்த நீரஜ் கேட்டான். முகேஷ் முகமே சரியில்லை. அவன் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார். நடந்த அனைத்து நிகழ்வுகளையும் அவர் தீவிரமாய் யோசித்துக் கொண்டிருந்தார். சட்டென்று எழுந்தார் முகேஷ். முக்கியமான விஷயத்தெல்லாம் உடனே பேக் பண்ணி பத்திரப்படுத்தி வை. நாம உடனே இங்கிருந்து கிளம்பி ஆகணும். ஏன்பா, என்னாச்சு? சொன்னா சொல்றத செய். முகேஷ் கோவத்தில் கத்திவிட்டு இருவரும் அங்கிருந்து தப்பிக்க தயாராகினார்கள். எபிசோட் 94. முகேஷும் நீரஜும் அங்கிருந்து தப்பித்து செல்ல காரில் ஏறப்போக அவர்களை சுற்றி 4 போலீஸ் கார்கள் சூழ்ந்தது. காரில் ஏறியிருந்த முகேஷ் முகம் இதனை பார்த்ததுமே வெளுத்துவிட்டது. எங்கு எப்படி தவறவிட்டோம் என்று அவருக்கு புரியவில்லை. ஜாக்குடன் பல்வேறு ஆட்கள் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அவன் சேவியரை பிடிக்கவில்லையா என்று தோன்றியது. முகேஷ், ரொம்ப பெரிய குற்றம் பண்ணதுக்காக உங்களை கைது பண்ண வந்திருக்கோம். உடல் உறுப்பை வித்தது, கொலை பண்ணது, அண்டர் கிரவுண்ட் பிசினஸ்ல இன்வால்வ் ஆகி இருந்ததுன்னு உங்க மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். அதிகாரி கையில் வாரண்டுடன் வந்து முகேஷையும் நீரஜையும் பிடித்து இழுத்து சென்றார்கள். அன்று கமிஷனர் அலுவலகமே மிகவும் பரபரப்பாக இருந்தது. கிட்டத்தட்ட இதில் 60க்கும் மேற்பட்டோர் சம்பந்தப்பட்டிருப்பதை கண்டு கொண்டார்கள். வாசுதேவ், ஜாக், முகேஷ் என அனைவரையும் கைது செய்து விசாரித்துக் கொண்டிருந்தார்கள். வாசுதேவ் சேவியர் மீது அவன்தான் பழி சுமத்தியதாக உண்மையை ஒப்புக்கொண்டான். ஆனால் கரீனா பிடிவாதமாய் இருந்தாள். சேவியர் தான் அவளை கெடுத்ததாக அழுத்தமாய் கூறிக்கொண்டிருந்தாள். கரீனா, இவ்வளவு ஆதாரம் இருந்தும் நீ உண்மையை ஒத்துக்க மாட்டியா? உண்மையை சொல்லி. இப்ப மெடிக்கல் சயின்ஸ் ரொம்ப அட்வான்ஸா இருக்கு. 1 மாச கருவுல நாங்க நினைச்சா டிஎன்ஏவை எடுத்து எங்களால டெஸ்ட்டுக்கு அனுப்ப முடியும். ஒழுங்கா நீ இப்பவே உண்மையை ஒத்துக்கிட்டா உனக்கு தண்டனை குறையும். நீ ஒத்துக்க மாட்டேன்னு இன்னும் இழுத்தடிச்சிட்டு இருந்தா இதுக்கும் சேர்த்து உனக்கு தண்டனை அதிகமாகும். இந்த கேஸிற்கு பொறுப்பாக இருக்கும் காவல் அதிகாரி கரீனாவிடம் கூறினார்.
அவர் அழுத்தமாய் அவ்வளவு கூறியும் கரீனா உண்மையை சொல்ல மறுத்து பிடிவாதமாய் இருந்தாள். அவரை பார்த்தே கடுப்பில் கண்களை சுழற்றி கத்தினாள். என்ன, இங்க இருக்கிற எல்லாருமே இந்த ஜீவியர் பக்கம் சாஞ்சிட்டீங்களா? உங்களுக்கு அவன் காசு கொடுத்திருக்கானா? எனக்கு தெரியும், அந்த ஜீவியருக்கும் இந்த ஊர்லயே ரொம்ப பெரிய பணக்காரனான அகரன் கூட நல்ல பழக்கம் இருக்கு. அதனால அவன் மூலமா நீங்க எல்லாரும் வேலைக்கு போயிட்டீங்களா? அதனால இப்ப என்ன காயப்படுத்த நினைக்கிறீங்களா? இப்பவே ரிப்போர்ட்டர்ஸ கூப்பிட்டு உங்க எல்லாரையும் நான் சொல்றேன். என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு ஜேவியர் தான் அப்பா. அந்த மாதிரி ஒரு மிருகத்துக்கு நீங்க எல்லாரும் வக்காலத்து வாங்கி என்ன பொய்யா ஒரு விஷயத்த ஒத்துக்க சொல்றீங்களா? உங்க யாருக்குமே மனசாட்சியே இல்லையா? இவற்றையெல்லாம் ரெக்கார்ட் செய்து கொண்டிருந்த அதிகாரிகள் எல்லாரும் பேச்சற்று அவளை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவள் எதிரில் இருந்த அதிகாரிக்கு அவ்வளவு கோபம் வந்தது. கோபத்தில் பல்லை கடித்துக் கொண்டிருந்தார். இப்படிப்பட்ட பெண்ணை அவர் இதற்கு முன்பு பார்த்ததே இல்லை. அப்பட்டமாய் அவள் பொய்யாக ஜேவியர் மீது பழி போடுகிறாள் என்று தெரிகிறது. அனைத்து ஆதாரமும் அவளுக்கு எதிராக இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் ஒப்புக்கொள்ளாமல் அனாவசியமாக நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறாள். அங்கு இருந்த அதிகாரி விசாரணை அறையை விட்டு வெளியே வந்து நேராக கமிஷனர் பக்கமும் பிரபாகர் பக்கமும் சென்றார். சார், இந்த பொண்ணு உண்மையை ஒத்துக்கவே மாட்டேங்குது. நம்மளால இப்போதைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க முடியாதுன்னு அவளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால அவ உண்மையை ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. நீங்க அவகிட்ட வாசுதேவ் உண்மையை சொன்ன வீடியோவை காட்டினீங்களா? காட்டினேன் மிஸ்டர் பிரபாகர். ஆனா அவ வாசுதேவ் யாருன்னே தெரியலன்னு சொல்லிட்டா. இதுக்கும் வாசுதேவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவ வயிற்றுல வளர்ற குழந்தை டாக்டர் ஜோன்ஸோட குழந்தைதான்னு சொல்லிட்டு இருக்கா. தயக்கத்துடன் அவர்களுக்கு அருகே இருக்கும் சேவியரை பார்த்து கூறினார். அவன் மீது எந்த தவறும் இல்லை என்பதனால் அவனை விடுதலை செய்து விட்டார்கள். அவ ஒத்துக்கிட்டானா இல்லனா என்ன? அவ சொல்றதெல்லாம் நம்ம கண்டுக்கவே வேண்டாம். அதான் இப்ப வாசுதேவ், முகேஷ், நீரஜ் எல்லாரும் உண்மையை சொல்லிட்டாங்கல்ல. நம்மகிட்டயும் போதுமான ஆதாரம் இருக்கு. அதனால அவங்கள பிடிச்சி ஜெயில போடுங்க. ஆனா கமிஷனர் சார், கரீனா உண்மையை ஒத்துக்கிட்டதானே என் மேல இருக்கிற பழி போகும். அப்பதானே நான் எந்த தப்பும் பண்ணலன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ சிட்டில எல்லாருமே என்னை திட்டிக்கிட்டு இருக்காங்க. சேவியர் கேட்டதற்கு கமிஷனர் சம்மதமாய் தலையசைத்தார். அவனுக்கும் அகரனுக்கும் நல்ல பழக்கம் இருக்கிறது என்று தெரிந்ததும் அவன் பேச்சிற்கு மரியாதை கொடுத்தார். ஓகே, அப்ப திரும்பவும் விசாரிங்க. எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. அவகிட்ட முகேஷும் ஜாக்கும் சொன்ன எல்லாத்தையும் போட்டு காமிங்க. அப்போ உண்மையை சொல்றாளான்னு பார்ப்போம். யோசனையாக சேவியர் கூறிட அந்த அதிகாரிக்கு மகிழ்ச்சி உண்டானது. ஆமா, இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்ப அதே பண்ணுங்க. உடனே அதிகாரிகள் முகேஷ் மற்றும் ஜாக் பேசிய வீடியோவை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். கமிஷனரும் பிரபாகரும் அங்கிருந்தே சர்வைலன்ஸை பார்த்து கொண்டிருக்க அந்த அதிகாரியுடன் சேவியர் சென்றார். சேவியர் வருவதை பார்த்ததுமே கரீனா முகம் மாறியது. நிஜமாலே நீங்க எல்லாரும் இவன் கிட்ட காசு வாங்கிட்டு வேலை பாக்குறீங்களா? இவன் தான் உண்மையான கிரிமினல். இவன் இங்க என்ன பண்றான்? வாய் மூட்ரி. கரீனாவை பார்த்ததுமே அவனுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. அவளை பார்த்து சத்தமாய் கத்திட கரீனாவிற்கு காதை அடைப்பது போன்று இருந்தது. போலீஸ் முன்பே அனாவசியமாக கத்தி ஆர்ப்பாட்டம் போட்டவள் சேவியர் கத்தியதை பார்த்ததும் அப்படியே அமைதியானாள். கரீனா, இந்த மாதிரி சின்ன விஷயத்தினால என்ன நீ அசிங்கப்படுத்தலாம் நினைக்கிறியா? இன்னும் உன்னை முகேஷ் காப்பாத்துவான்னு நம்பிட்டு இருக்க. அந்த நம்பிக்கையில நீ இன்னும் உண்மையை சொல்லாம இருக்கியா? நக்கலாக அவளை பார்த்து கேட்டான் சேவியர். கரீனா முகம் கொஞ்சம் கொஞ்சமாய் மாறியது. எப்படி சேவியரை சமாளிக்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்தான். கரீனா, இன்னும் முட்டாள்தனமா யோசிக்காத. உன்னை இந்த நிலைமையில கொண்டு வந்து வச்சது நான் இல்ல. உன்னோட ஆசை காதலனும் உனக்கு பேக்கப்பா இருக்கான்னு நினைக்கிறிய முகேஷ், அவனும் தான். என்ன சொல்ற நீ? எனக்கு லவ்வர்னு யாருமே இல்ல. கரீனா முகம் உடனே மாறியது. சேவியருக்கு எப்படி தங்களின் உறவை பற்றி தெரிந்தது என்று யோசித்தாள். அதில் சிரித்தான் சேவியர். என்ன நம்பலையா நீ? வாசுதேவ் உண்மையை ஒத்துக்கிட்ட வீடியோ தானே பார்த்த நீ. இப்போ அதுக்கும் மேல ஒண்ணு இருக்கு, அதையும் பாரு. சேவியர் கூறிட அந்த அதிகாரி வீடியோவை போட்டு காட்டினார். ஒருவர் அழுத்தமாய் இன்னொருவரை விசாரித்துக் கொண்டிருப்பது ப்ரொஜெக்டரில் ஓடியது. ஜாக், உண்மை எல்லாத்தையும் சொல்லிடு. நீயும் முகேஷும் என்னென்ன வேலையெல்லாம் பார்த்திருக்கீங்க? அதிகார துணியில் போலீஸ் கேட்க ஜாக் அனைத்து உண்மையும் கூறினான். ஆபீசர், நான் அவன் கூட சேர்ந்து எல்லா வேலையும் பண்ணல. எனக்கு முகேஷ் தான் ஆர்டர் கொடுப்பான், நான் பண்ணுவேன். அவன் பண்ண எல்லா குற்றத்துக்கும் நான் அவன் சொன்னபடி செஞ்ச சாதாரண ஆளு. நான் ஏற்கனவே எல்லா தப்பையும் ஒத்துக்கிட்டேன். நேற்று ராத்திரி முகேஷ் எனக்கு கால் பண்ணி கரீனான்னு ஒரு பொண்ணை கொலை பண்ண சொன்னான். அவளை கொன்னதுக்கு அப்புறம் அவர் இருந்த தடையை எல்லாத்தையும் அழிக்க சொல்லிட்டான். நேற்று இரவு நீரஜ் அழைத்ததை நினைத்து பார்த்து கூறினான் ஜாக். நீ அவன் சொன்ன மாதிரி பண்ணியா?
இல்ல சார், நான் இன்னும் அதை பண்ணல. நான் நேரா இங்க வந்து உண்மையெல்லாம் ஒத்துக்கிட்டு அப்ரூவரா மாறிட்டேன். இதனை போட்டுக்காட்டிய அதிகாரி வீடியோவை அப்படியே நிறுத்தினார். இதை பார்த்ததுமே கரீனா முகம் மொத்தமாய் மாறியது. பல்லை கடித்துக்கொண்டு அவர்களை முறைத்தாள். என்ன, எனக்கு பயம் காட்டுறீங்களா? உங்க போலீஸ் என்ன மாதிரியான வேலை பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எவனோ ஒருத்தனை பிடிச்சு வச்சுக்கிட்டு எனக்கே பயம் காட்டுறீங்களா? இதுக்கெல்லாம் நான் பயப்படுற ஆள் இல்ல. அசட்டையாக கூறும் கரீனாவை பார்த்து லேசாய் சிரித்தான் சேவியர். சரி விடு, உனக்கு ஜாக் தெரியாது, ஆனா உனக்கு தான் முகேஷ் சர்மா தெரியும்ல என்று அழுத்தமாய் கேட்க கேள்வியாக அவனை பார்த்தாள் கரீனா. எபிசோட் 95. ஜாக் வாக்குமூலத்தை பார்த்த பின்பும் கரீனா அவளின் குற்றத்தை ஒப்புக்கொள்ளவே இல்லை. அங்கிருந்த அதிகாரி அவளிடம் முகேஷை விசாரித்த வீடியோவை போட்டு காட்ட ஆரம்பித்தார். முகேஷ் சர்மா, நீயும் பையன் நீரஜும் ஜாக் கிட்ட கரீனான்னு ஒரு பொண்ணை கொலை பண்ண சொல்லி அவ இருந்த தடயத்தை அழிக்க சொல்லி இருக்கிறதா வாக்குமூலம் கொடுத்திருக்கான். அதெல்லாம் உண்மையா? கையில் விலங்குடன் முகேஷ் விசாரணை அறையில் அமர்ந்திருந்தார். வசமாக மாட்டிக்கொண்டோமே என்று கூனி குறுகி அமர்ந்திருந்தார். ஆமா, எதுக்காக கரீனாவை கொலை பண்ண சொன்ன? தேவியர் மேலதான் பழி போட அவ உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாலே, அப்புறம் எதுக்கு அவளை கொலை பண்ண சொன்ன? அவ உயிரோட இருந்தா தேவியருக்காக டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா உண்மையெல்லாம் தெரிஞ்சிடும். அப்புறம் அவன் மேல எந்த பழியும் இருக்காது. அவ செத்து போனாதான் காலம் முழுக்க சேவியரால அவன் மேல இருக்கிற பழியை அழிக்க முடியாது. கடைசி வரை உண்மை என்னன்னு யாருக்குமே தெரியாது. அதனாலதான் கொல்ல சொன்னேன். ரொம்ப திமிருதான் உனக்கு. பண்றது எல்லாமே ரொம்ப பெரிய பாவம்னு உனக்கு தெரியாதா? தெரிஞ்சு எதுக்காக இப்படி எல்லாம் பண்ண? கோபமாய் அதிகாரி மேஜையை தட்டி முகேஷை விசாரித்தார். இப்படிப்பட்ட ஆட்களை எல்லாம் சும்மா விடக்கூடாது என்று கோபம் அவருக்கு. அதன் பின் கரீனா அறையில் இருந்த அதிகாரி வீடியோவை நிறுத்திவிட்டார். இதனை பார்த்த பின் கரீனாவிற்கு பேச்சே வரவில்லை. சேவியர் மீது பழி சுமத்தி முகேஷிற்கு தான் உதவி செய்தால் தனக்கு நல்ல வேலையும் நிறைய பணமும் கிடைக்கும் என்று காவல் நிலையம் வந்து கூட கற்பனை கோட்டையில் மிதந்து கொண்டிருந்தாள். அவளுக்கென்று ஒரு வீடு, சொகுசு கார், நிம்மதியான வாழ்க்கை இருக்கும் என்று நினைத்தாள். ஆனால் நிதர்சனம் தெரிந்த பின் அவள் முகத்தில் செருப்பால் அடித்தது போன்ற உணர்வு உண்டானது. தன்னையே அவன் கொலை செய்ய நினைப்பான் என்று அவள் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. என்ன கரீனா, இப்பவும் நீ பண்ண தப்பெல்லாம் ஒத்துக்க மாட்டியா? நாங்க தானே உன் உயிரை காப்பாத்திருக்கோம். பேச்சற்று இருக்கும் கரீனாவை பார்த்து சத்தமாய் கடிந்து கொண்டாள் அதிகாரி. உடனே வெடித்து அழ ஆரம்பித்தாள் கரீனா. டேய் முகேஷ், வாசுதேவ், பொறுக்கி நாய்ங்களா, என் மான மரியாதையெல்லாம் பணைய வச்சு உங்களுக்காக வேலை பார்த்தேன். ஆனா நீ என்னையவே கொல்ல நினைச்சிருக்க. எனக்கே துரோகம் பண்ணிட்டீங்கல்ல. நான் மட்டும் உங்களை எதுக்கடா காப்பாத்தணும்? எல்லா உண்மையும் நான் சொல்றேன். முகேஷும் வாசுதேவன் தான் என்ன சேவியர் மேல பழி போட சொன்னாங்க. அதனாலதான் நான் இப்படி பண்ணேன். பல்லை கடித்துக் கொண்டு அவரின் மீது தீராத கோபத்துடன் உண்மையை ஒப்புக்கொண்டாள் கரீனா. அவள் உண்மையை கூறிய பின்பு சேவியர் விசாரணை அறையை விட்டு வெளியே சென்றான். அவனுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. இனி அனைத்தையும் காவல் அதிகாரிகள் பார்த்துக் கொள்வார்கள். இதற்கு காரணமான முகேஷ், நீரஜ், ஜாக், கரீனா, வாசுதேவ் என அனைவருமே சிறையில் அடிபடுவார்கள். அவன் மீது இப்பொழுது எந்த பழியும் இல்லை. சேவியர் விசாரணை அறையை விட்டு வெளியே வந்த உடனே அவனின் போன் அடித்தது. புதிதாய் ஒரு நம்பர் இருக்க யோசனையுடனே அழைப்பை ஏற்றான். ஹலோ, தேவியர் இருக்காரா? ஒரு முதியவரின் குரல் எதிர்பக்கத்திலிருந்து ஒலிக்க தனக்கு ஏன் இந்த குரல் பரிச்சயமாய் இருக்கிறது என்று யோசித்தான் சேவியர். யார் என்று நிமிடத்தில் கண்டு கொண்டு லேசாய் சிரித்தான். கரண் சார், நீங்களா? நான் சேவியர் தான் பேசுறேன். ஜெனசிஸ் ஜெனரல் மருத்துவமனையின் டைரக்டர் கரண் தான் அழைத்திருந்தார். சேவியரிடம் மிகவும் வருந்திய குரலில் பேசினார். சேவியர், உனக்கு ரொம்ப பெரிய துரோகம் நடந்திருக்கு. இதுல ஒரு வகையில என்னோட தப்பு இருக்கு. என் ஹாஸ்பிட்டல்ல நான் இப்படி ஒரு மிருகத்தை வேலைக்கு வச்சிருந்திருக்கேன். சார், உங்க மேல எந்த தப்பும் இல்ல. இதெல்லாம் நம்ம கையில இல்ல. ஒருத்தர் முகத்தை வச்சு எப்படி நம்மளால இவங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு கண்டுபிடிக்க முடியும்? சர்மா ஃபேமிலி இப்படி ஒரு மோசமான காரியத்தை பண்ணிட்டு இருந்திருப்பாங்கன்னு நம்ம யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டோம்ல. இவ்வளோ வருஷமா யாருக்கும் தெரியாம பண்ணியிருக்கான். இப்படி பார்த்தா அவன் எவ்வளவு தெளிவா இதை மறைச்சிருக்கான். கவலைப்படாத சேவியர், இந்த விஷயத்த நான் எவ்வளவு சிவியரா ஆக்ஷன் எடுக்க முடியுமோ அதை நான் பண்றேன். முகேஷ் கூட எந்தெந்த ஸ்டாஃப் ஒத்து போனாங்களோ அவங்க எல்லாரையுமே நான் பனிஷ் பண்ணுவேன். அதுவும் இல்லாம இப்பதான் நான் மிஸ்டர் அகரான் கிட்ட பேசினேன். அவரும் நானும் உனக்காக பிரஸ் கான்ஃபரன்ஸ் ஏற்பாடு பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். எல்லா ரிப்போர்ட்டர்ஸையும் கூப்பிட்டு
உன் மேல தப்பு இல்லைன்னு நிரூபிக்கலாம் நம்ம. கரண் கூறியதை கேட்டதுமே சேவியருக்கு மகிழ்வாய் இருந்தது. என்னதான் மற்றவர்களின் கருத்திற்கு அவன் பெரிதாய் அக்கறை காட்டாமல் இருந்தாலும் இப்படி அனாவசியமான பழியை எப்படி வாழ்நாள் முழுக்க சுமந்து கொண்டிருப்பான்? அதனால் அனைவருக்கும் அவன் மீது தவறில்லை என்று காட்டுவதே சிறந்தது என்று நினைத்தான். ரொம்ப ரொம்ப நன்றி சார். மகிழ்ச்சியுடன் கூறி அழைப்பை துண்டித்தான் சேவியர். அதன் பின் ஜெனசிஸ் ஜெனரல் மருத்துவமனை வளாகத்திலே 2 நாட்களுக்கு பின்பு பிரஸ் கான்பரன்ஸிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சேவியர் அவனுடைய பழைய வீட்டிற்கே சென்றிருந்தான். அவனை மீண்டும் அங்கு பார்த்ததில் ஐஷுவிற்கு பெரும் மகிழ்ச்சி. ஐஷுவின் விற்பனைகளும் நன்றாய் போய்க் கொண்டிருக்க அவளுக்கு ஏகப்பட்ட சம்பாத்தியம் வந்தது. பிரசாத்தும் டேவிடும் அவளிடம் இருந்து வாடிக்கைக்காக பொருட்களை வாங்கிக் கொண்டிருக்க ஐஷுவின் சேல்ஸ் கூடியது. இந்த இடைப்பட்ட 1 மாதத்திலே அவள் 15,000த்திற்கும் மேலாக கமிஷனை பெற்றிருந்தாள். இதனை வைத்தே அவளின் கடன்களை அடைத்திருந்தாள். இப்பொழுது அவளுக்கு கடன்கள் என்று எதுவுமே இல்லை. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாய் சென்றது. 2 நாட்களும் ஐஷுவும் சேவையரும் பழையபடி சண்டை பிடித்து விளையாடி நேரத்தை கழித்தார்கள். பிரஸ் கான்பரன்ஸ் நாளும் வந்திட ஜெனசிஸ் ஜெனரல் மருத்துவமனை வளாகத்தில் பெரிய பெரிய பேனர்கள் வைக்கப்பட்டது. மக்களின் நாயகன் என்றுமே நாயகன்தான் என்று கொட்டை எழுத்தில் வாசகங்கள் எழுதியிருந்தது. அங்கு கடந்து செல்பவர்கள் எல்லாம் ஆர்வமாய் அவை என்ன என்று பார்க்க குமைந்தார்கள். சேவியர் அவனின் பென்ட்லியில் மருத்துவமனைக்கு சென்றான். அவன் வந்ததை பார்த்ததுமே டைரக்டர் கரண் அவனை இன்முகத்துடன் வரவேற்றார். வெல்கம் டு ஜெனசிஸ் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் சேவியர். நான் திரும்பவும் என் ஹாஸ்பிட்டல் சார்பா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கரண் சார், நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க. முகேஷ் மட்டும்தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம். இதுக்கும் ஜெனசிஸ் ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ப்ளீஸ் திரும்ப மன்னிப்பு கேட்காதீங்க. அங்கிருந்த நிறைய பேர் இதனை ஆச்சரியமாய் பார்த்து கொண்டிருந்தார்கள். டைரக்டர் கரண் சாதாரண ஆள் இல்லையே. நகரத்திலே சிறந்த மருத்துவர்களில் அவரும் ஒருவர். மருத்துவக் கல்லூரியில் தலை சிறந்த பேராசிரியராகவும் இருக்கிறார். கூடவே நகரத்தில் மருத்துவத்துறையில் டெபுட்டி லீடராக இருக்கிறார். நகரத்தில் இருக்கும் அரசு அதிகாரிகள், அதுவும் குறிப்பாக அரசியல் தலைவர்கள், உயர் பதவியில் இருப்பவர்களை எல்லாம் இவர்தான் மருத்துவம் பார்ப்பார். அப்படிப்பட்ட ஒருவர் சேவியர் போன்ற சாதாரண ஒருவனிடம் இவ்வளவு தன்மையாக இருக்கிறாரே என்று ஆச்சரியம். அதுவும் சேவியர் அவனின் 20களில் தான் இருக்கிறார். அவனிடம் அப்படி என்ன திறமை இருக்கிறது கரண் தன்மையாக நடந்து கொள்ள என்று யோசித்தார்கள். டேய் சேவியர், எனக்கு முன்னவே நீ இங்க வந்துட்டியா? ஓ டைரக்டர் கரண், நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? அப்பொழுதுதான் அங்கு வந்த அகரன் இருவரிடமும் பேசினான். ஓ சேவியர், டைரக்டர் கரண், மிஸ்டர் அகரன், நீங்க எல்லாருமே எனக்கு முன்னாடியே வந்துட்டீங்களா? அப்பொழுதுதான் அங்கு வந்து சேர்ந்த ஜெகதீஷ் லேசான சிரிப்புடனும் மரியாதையுடனும் கூறினான். அங்கு கூடியிருந்தவர்கள்தான் சேவியர் அப்படி என்ன பெரிய ஆள் என்று ஆச்சரியமாய் பார்த்தார்கள்.